ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சரண்டா தமிழ். ஸ்குவிட் கேம் சீசன் 3 பார்த்தினா ஃபைனலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் ஸ்குவிட் கேமோட ஃபைனல் சீசன். ஒரு கன்க்ளூஷன் பார்த்தினா முடிச்சிருப்பாங்க இந்த ஸ்குவிட் கேம். இதுக்கப்புறம் கொரியாவை பேஸ் பண்ண ஒரு ஸ்குவிட் கேம் பார்த்தினா வராது. அது இந்த சீரிஸோட டேரக்டருமே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். நான் அந்த ஸ்டோரி இனிமேல் பெருசாக ட்ராக் பண்ண விரும்பலை, இதோட முடிக்கிறதா நல்லதுன்னு சொல்லி அவர் இந்த சீசன் 3யோட பார்த்தினா முடிச்சிருப்பார். ஆக்சுவலாக சீசன் 2 அண்ட் சீசன் 3 ரெண்டுமே ஒரே கதை தான். அதை ரெண்டாக பார்த்தினா பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதுவே ட்ராக் பண்ண ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் நமக்கு. இதுக்கு மேலே இந்த ஸ்டோரியை பார்த்தினா இழுத்து சீசன் 4ன்னு சொல்லி விட்டால் ஆடியன்ஸ் கண்டிப்பாக அப்செட் ஆகுன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சீசன் 3யோட பார்த்தினா முடிச்சிருக்காரு இந்த டேரக்டர். அது ரொம்ப நல்ல விஷயம் தான். நம்ம சேனலில் டெடிக்கேட்டடாக இந்த சீரிஸோட ரிவ்யூ போட்டிருப்பேன், ஸ்பாய்லர் இல்லாமல் தான் போட்டிருப்பேன். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த சீரிஸை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். மஸ்ட் வாட்ச் சீரிஸ் இது. ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர்னு சொல்லலாம். மொத்த சீரிஸுமே நீங்கள் பார்த்து முடிக்கும் போது எந்த ஒரு கேரக்டர் கூட நீங்கள் கனெக்ட் ஆகலன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கூட ஏதாச்சும் கனெக்ட் ஆகி ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு கேரக்டர்ஸை பற்றின சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இந்த சீரிஸில். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த சீரிஸோட எண்டிங் ப்ளஸ் இதுக்கப்புறம் சீசன் 4 வருமா இல்லை ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் பற்றின பிளான் பண்ணியிருக்காங்க. அது எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறாங்கன்றதா இந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசாமல் இந்த ஸ்குவிட் கேம் சீரிஸோட எண்டிங் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த ஸ்குவிட் கேமே நம்ம ஜியோனை சுற்றி தான் நடக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஐ மீன் சீசன் 1லேருந்தே சீசன் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜியோனோட கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆரம்பத்துலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவரோட கேரக்டராக இருக்க ஆரம்பித்தது ப்ளஸ் முடிகிறத தான் இந்த மொத்த சீரிஸுமே பார்த்தோன்னா அமைஞ்சிருக்கும். சீசன் 1லேருந்து சீசன் 3 வரைக்கும். ஜியோன் ஆரம்பத்தில் கேம்லிங் விளையாடின்னு இருப்பார். குதிரைங்க ஒரு ஓட்டப்பந்தயத்து மேலே பணத்தை கட்டி அதில் காசை பற்றின இழந்திருப்பார். அதில் கடங்காரனம் ஆகியிருப்பார். அப்படி இருந்த மனுஷன் கடைசியில் நாங்கள் ஒன்றும் குதிரைகள் கிடையாது, நாங்கள் ஹியூமன்ஸ்னு சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டராக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீரீஸில். ஜிஎன் சீசன் 1ல் வின் பண்ணியிருப்பார். பட் அதுக்கப்புறம் இந்த கேம் இனிமேல் நடக்குன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை தடுக்கிறதுக்காக சீசன் 2ல் பார்த்துன்னு வந்திருப்பார். அந்த மேனேஜ்மெண்ட் எதிர்த்து சண்டை போடும்போது ஒரு ரெபிலியன் ஃபார்ம் பண்ணியிருப்பார். சுற்றி இருக்க பிளேயர்ஸ்லாம் வச்சு அந்த மேனேஜ்மெண்ட் எதிர்த்து சண்டை போடுவார். பட் அந்த சமயத்தில் நம்ம ஃப்ரெண்ட்மேன் பார்த்தீங்கன்னா அவர் கூட ஃப்ரெண்டாக வந்து அவருக்கு துரோகம் பண்ணி அவரை தோக்கடிச்சிருப்பார் ஃப்ரெண்ட்மேன். ஜியோனோட நம்பிக்கையை ஃப்ரெண்ட்மேன் பயங்கரமாக உடச்சிருப்பார். நம்பிக்கை இருந்த ஜியோன் எப்படி மீண்டு வந்து இந்த ஸ்குவிட் கேமை தடுத்தரா இல்லையன்ற மாதிரி தான் இந்த சீசன் 3 பார்த்தோன்னா கொண்டு போயிருப்பாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப நொந்து போயிருப்பார். அதுக்கப்புறம் ஜும்ஜா அந்த அம்மா கதாபாத்திரம் அவருக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இங்கே நடக்கிறதுக்கு எல்லாமே காரணம் உன்னோட தப்பு கிடையாது, நீ எங்கள் எல்லாருமே காப்பாற்ற வந்த, அது இன்னுமே உன்னால் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை பார்த்தினா அந்த ஜும்ஜா கேரக்டர் கொடுப்பாங்க. இதை சொன்னோடனே அந்த அம்மா பார்த்தினா அடுத்த நாள் இறந்து போயிடுவாங்க. இதை பார்த்தோன்னே ஜீவனுக்கு நம்ம எல்லாருமே காப்பாற்ற தான் வந்தோம், பட் ஆனால் நம்ம காப்பாற்ற முடியாமல் உட்காந்துன்றோம் சொல்லி ஒரு கில்ட்டி ஃபீலிங் பார்த்தினா வந்திருக்கும். ஸோ மறுபடியும் மற்றவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அவருக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி இன்னொரு விஷயமும் அமையுது. அந்த ப்ரெக்னென்ட் லேடி 222 பிளேயர் ஐடென்சி கேமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். அந்த கேமில் படிக்கட்டில் ஏறும்போது கால் ஸ்லிப் ஆகி அவங்க கால் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆயிடும். இதனால் அடுத்து வரப்போகிற ரோப் கேமில் அவங்களால ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க சாக போகிறன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதனால் அவங்களோட குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஜீவன் கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைப்பாங்க. என் குழந்தை உயிர் வாழணும், நீங்கள் தான் இதுக்கப்புறம் நீங்கள் என் குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட சத்தியத்தை வாங்கி அந்த ப்ரெக்னென்ட் லேடி அவங்களே பார்த்தோன்னா முன் வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் ஜீவன் அந்த சத்தியத்தை காப்பாற்றுக்காக போராடுறாரு. மற்ற பிளேஸை காப்பாற்றுன்றதை தாண்டி இந்த குழந்தைய அவர் முக்கியமாக காப்பாற்றுன்றது தான் மிகப்பெரிய மோட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு தான் ஒரு முயற்சி பண்ணியிருப்பார் எல்லார் கேம்லேயுமே. ஃபைனல் கேமில் புதுசாக ஒரு கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சீசன் 1ல் வந்து ஸ்குவிட் கேமை அதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஸ்கை ஸ்குவிட் கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்குவிட் கேம் கொஞ்சம் உயரத்தில் இருக்கிற மாதிரியும் அதில் 8 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே ஒவ்வொரு பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிமினேட் பண்ணணும். 3வது ரவுண்டு வரைக்கும் 3 பிளேயர்ஸை நீங்கள் எலிமினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வின்னர்ஸ்ன்னு சொல்லி அந்த கேம் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. பிளேயர்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம பிளேயர்ஸ் எலிமினேட் பண்ணணும். அப்படி பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் எலிமினேட் பண்ணால் அது கணக்கில் வராது. அதில் நம்ம 333 பிளேயரை நம்ம ப்ரெக்னென்ட்லியோட பாய் ஃப்ரெண்டு இந்த ஒரு கேரக்டர் நிறைய பேரால் ஹேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி இருக்குது. கிரே ஷேட் உள்ள கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தான். பணத்துக்காக எந்த லெவலுக்கு வேணால் போவான்ற மாதிரி அந்த கேரக்டரை பார்த்தா காமிச்சிருப்பாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை காமிச்சிருப்பாங்க. இதேமாதிரியான கேரக்டர் தான் சீசன் 1ல் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஜியோனோட ஃப்ரெண்ட் அவருமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன். கால்குலேட் பண்ணி கேமை விளையாடுவார். பணத்தை ஜெயிக்கணுன்றதுக்காக ஃபைனலில் அந்த பொண்ணை பார்த்தோன்னா கொலை பண்ணிடுவார் நைட்டு தூங்கும்போது. அந்த மாதிரியான கேரக்டரிசேஷன் தான் இந்த 333 பிளேயருக்குமே கொடுத்துருக்காங்க. பட் அவனோட குழந்தைய அவன் கொலை பண்ணுவான்ற நிலைமைக்கு போவான்னு எதிர்பார்க்கல. அது ரொம்பவே டார்க்கான ஒரு சீக்வன்ஸ் அது காமிச்சிருக்காங்க. டேரக்டர் முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் இந்த சீரிஸ் பார்த்தோன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சீக்வன்ஸ் பார்க்கும்போது என்னடா உன் குழந்தைய நீ கொண்டுடுவான்ற அளவுக்கு போயிருக்கு. அந்த ஒரு கேரக்டர் பயங்கரமாக எல்லாருமே ஏட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு. பட் ஹியூமன் நேச்சர் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி புஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் வரும்போது இப்படி தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் சொல்ல வராரு டேரக்டர். இந்த ஃபைனல் கேமில் மின்ஸுமே வந்திருப்பார். மின்ஸும் ஆரம்பத்தில் அந்த தேனஸோட ட்ரக் அந்த மாதிரியை பார்த்தினா சாப்பிட்டு அந்த ட்ரக்லேருந்து வெளியே வராமல்
ஒரு ஆலுசினேஷன் நிலைமைக்கு போயிருப்பார். அவர் கண்ணு முன்னாடி நம்ம தேனோஸ்லாம் வர மாதிரி அவரோட கண்ணு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கொலை செய்யறதை பார்த்துருப்பாரு. அந்த கேரக்டருமே காமிச்சிருப்பாங்க ஆலுசினேஷனில். அந்த ஆலுசினேஷன் கையாலே கீழே விழுந்து சாகிற மாதிரி மின்சு கேரக்டர் முடிச்சிருப்பாங்க. இதை தாண்டி மீதி 5 ரேண்டமான கேரக்டர்ஸை காமிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு கீழே விழுந்து இறந்துருவாங்க. கடைசியாக ஃபைனல் ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 பிளேயர்ஸ் இருப்பாங்க. நம்ம G1 456 பிளேயர், அப்புறம் 333 பிளேயர், அப்புறம் 222 பிளேயர். அந்த குழந்தையுமே இந்த கேமில் ஒரு பிளேயராக பார்த்தினா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் சொல்லலாம் அந்த சீரிஸ் பார்க்கும்போது. அவங்க அம்மாவோட பிளேயர் நம்பர் எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்துருப்பாங்க 222. அந்த குழந்தையுமே இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபைனல் ரவுண்டில் இந்த 3 பேரில் ஒருத்தர் செத்தாக கூட மீதி 2 பேர் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வாய்ப்புகள் இருந்துமே நம்ம 333 பிளேயர் G1 பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தைய வாங்கியிருப்பாரு. G1 நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 333 பிளேயர் சொன்னால் கூட நம்ப மாட்டான் அவன். என்னால் ஒன்று நம்ப முடியாது, நீ குழந்தைய என்கிட்ட கூட நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லி அவனோட குழந்தைய அவன் கீழே போட்டு சாகடிக்கிற மாதிரி முயற்சி பண்ணுவான். நான் இந்த மாதிரிலாம் கொண்டு போக மாட்டேன்னு நினச்சேன். பட் பண்ணுறாங்க. பணம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷங்களை மாற்றுதுன்றதை சொல்ல வராங்க. G1 அவர்கிட்ட வச்சிருக்க கத்தியை வச்சு அந்த 330 பேர் கூட சண்டை போட்டு எப்படியோ பார்த்தீங்கன்னா கீழே விழ வச்சுறாரு. கீழே விழும்போது கூட அவர் எப்படியாச்சும் காப்பாற்றணும் தான் நினைப்பார் G1. பட் இருந்தாலுமே அவர் கையில் வச்சுருக்க அந்த கோட் பார்த்தினா கிழிஞ்சே ஸ்லிப் ஆகி அவர் கீழே விழுந்து இறந்துருவார் 333 பிளேயர். இதுக்கப்புறம் நம்ம G1 அந்த குழந்தை மட்டும்தான் இருக்குது. இவங்க 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்களான்னா கிடையாது. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பிளேயரில் எலிமினேட் ஆனாங்கன்னா அது கணக்கு இருக்காது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பிளேயர்ஸ் பார்த்தினா எலிமினேட் ஆகணும். அப்போ தான் அது கணக்கில் வரும். இவங்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாமலே இவங்க சண்டை போட்டுட்டு ஒருத்தர் கீழே விழுந்துட்டார். ஸோ அப்போ கணக்கில் வராது அது. இப்போ வேறு வழியே இல்லை, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி 2 பேரில் யாராச்சும் ஒருத்தங்க கீழே இறந்து தான் ஆகணும். இப்போ எலிமினேட் ஆக போகிற பிளேயர் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ G1 தான் 456 பிளேயரு. அந்த குழந்தைய எலிமினேட் பண்ணுறவருக்கு அவருக்கு மனசு வராது. இந்த ஃபைனல் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்மேன் G1 கிட்ட ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாரு. ஃப்ரெண்ட்மேன் G1 கிட்ட ஒரு கத்தியை கொடுத்து அங்கே இருக்க பிளேயர்ஸ் எல்லாமே நீ கொண்டுட்டா இதுக்கப்புறம் எந்த பிளேஸுமே இல்லாதனால நாங்கள் கேம் கண்டக்ட் பண்ண மாட்டோம், நீ ஈஸியாக நீயுமே அந்த குழந்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஜெயிச்சுட்டு அந்த பணத்தை எடுத்து போகலான்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுப்பாரு. எதனால் இந்த ஆஃபர் கொடுக்குறாருனா இதே மாதிரி தான் இல்லம் நம்ம ஃப்ரெண்ட்மேன் கிட்ட ஆஃபர் கொடுத்துருப்பாரு. அந்த ஆஃபர் நம்ம ஃப்ரெண்ட்மேனுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் தான் கூட வந்த பிளேஸை பார்த்தினா கொண்டுட்டு அந்த ஸ்குவிட் கேமை அவர் ஜெயிச்சிருப்பார். அது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியாக காமிச்சிருப்பாங்க. சின்ன சீக்வன்ஸ் தான். அந்த கத்தியை G1 கிட்ட கொடுத்து கொலை பண்ணுவார்னு சொல்லி ஃப்ரெண்ட்மேன் நினச்சாரு. பட் G1 அந்த கத்தியை எடுத்து கொல்லலான்னு போகும்போது பட் அவர் மனசு ஒத்துக்கலை. ஸோ G1 உண்மையிலே நல்லவன்றதை காமிக்கிறாங்க. ஸோ இப்போ வேறு வழியே இல்லாமல் அந்த குழந்தைய காப்பாற்றணுன்றதுக்காக தான் உயிரவே பணியை வச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. அந்த குழந்தைய கீழே வச்சுட்டு அங்கே இருக்க ஃப்ரெண்ட்மேன் அப்புறம் VIPs அவங்கள மட்டும் இல்லாமல் நம்மளையும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அவர் அந்த ஃப்ரெண்ட்மேன் அங்கே VIPs பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அந்த சீக்வன்சஸ். பட் நம்மளை பார்த்துமே சொல்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் ஒன்றும் குதிரைகள் கிடையாது, நாங்கள் எல்லாருமே மனுஷங்க எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது கீழே விழுந்து இறந்து போயிடுவார். ஹியூமன்ஸ் ஆர்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிக்காமல் போயிருப்பார். கடைசியாக ஆடியன்ஸ் கிட்டே விட்டுருப்பாங்க, ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்றத சொல்கிற மாதிரி. நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹியூமன்ஸ் ஆர் இதுக்கப்புறம் என்ன வார்த்தை பொருந்தலாம்னு சொல்லி உங்களுக்கு தாட்ஸை கமெண்ட்ஸ் எழுதி பண்ணுங்கள். என்னோடய ஒப்பீனியன் நம்பிக்கையை சொல்லுவேன். ஹியூமன்ஸ் ஆர் ஹோப். ஒருத்தர் மேலேயும் நம்பிக்கை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக மனுஷங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸ் ஆர் ஹோப். உங்கள் என்னத்துக்கு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ G1 சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மூலிமா இந்த ஸ்குவிட் கேமோட வின்னர் 222 பிளேயர் அந்த குழந்தை தான் இந்த ஸ்குவிட் கேமோட வின்னரை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஸ்குவிட் கேம் நடக்கிற அந்த ஐலாண்டை அந்த டிடெக்டிவ் தேடிட்டு இருப்பார். கடைசியாக அவர் கண்டுபிடிச்சது இல்லாமல் போஸ்டல் கார்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லி அவங்களோட ஆளுங்களை அனுப்பிவிட்டுருப்பாங்க. அந்த போஸ்டல் கார்ட்ஸ் இந்த ஐலாண்டை நோக்கி வரது தெரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்மேனும் சரி அங்கே இருக்க சோல்ஜர்ஸுமே எவாக்குவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எவாக்குவேஷன் ப்ரொசீஜர் படி அந்த ஐலாண்டை பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஃப்ரெண்ட்மேன் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு சோல்ஜர்ஸ் ப்ளஸ் VIPs இவங்க எல்லாருமே அந்த ஐலாண்ட்லேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த எவாக்குவேஷன் பண்ணும்போது அவங்க பாம்பை பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்குவிட் கேம் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறி இருக்கும். ஸோ போலீஸ்க்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடச்சிருக்காது. நம்ம இத்தனை வருஷமாக டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருப்பார். பட் இவ்வளோ வருஷம் கண்டுபிடிச்சுமே அவருக்கு எந்த பலனுமே இல்லாமல் போயிருக்கும். இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்டா இதுக்காக நீ இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்த மாதிரி ஆயிடுச்சு. அது பக்கம் இருக்க நோயல் சோல்ஜர் அந்த God 11 சோல்ஜர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஒரு பிளேயரை பார்த்தீங்கன்னா காப்பாற்றி அவங்க பொண்ணு கூட சேர்த்துருவாங்க. அவங்க காப்பாற்றினதுக்கப்புறம் அவங்களே பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டு சாகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. பட் அந்த முடிவை நம்ம G1 தான் மாற்றிருப்பார். நம்ம G1 அந்த குழந்தைய வச்சுட்டு நின்றுருக்கப்போ இவங்க அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அதாவது VIPஸ்லாம் பார்க்குற மாதிரி இவங்க அந்த மேனேஜர் அந்த பிளாக் மாஸ்க் போட்டுக்கு அந்த மேனேஜர் ரூம்லேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கையில் கன்னை வச்சுக்கிட்டு அவங்களோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அவன் அந்த குழந்தைய கீழே போட்டான்னா நான் என்னையே சுட்டுக்கிட்டு சாகலான்ற மாதிரி டிசைட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க எதுக்காக வாழணும், அவங்களோட குழந்தையுமே பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருப்பாங்க. இதனால் இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்ற ஒரு தாட் அவங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ அதனால் சூசைட் பண்ணியிருக்க தயாராக இருப்பாங்க.
பட் ஜீவன் பண்ண அந்த சாக்ரிஃபைஸை பார்த்து இன்னுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பார்த்து நான் வந்திருக்கேன். மனுஷங்க இனிமேல் மோசமானவங்க கிடையாது, இன்னுமே உலகத்தில் ஒரு சில பேர் நல்லவங்க இருக்கத்தான் செய்யாங்க. அதே மாதிரி என்னோடய குழந்தையுமே எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா உயிரோடு வாழ்ந்துட்டுருக்குன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க சாகாமல் அந்த இடத்துல தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த குழந்தை என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை நம்ம ஃப்ரெட்மேன் தான் எடுத்து வளர்த்துன்னு இருப்பார். 6 மாதம் கழிச்சு அவரோட தம்பி ஜுன்வோ அவரோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டுருவார். இந்த குழந்தைய நீயே பார்த்துக்கோன்ற மாதிரி அந்த குழந்தை கூட 45 பில்லியன் உள்ள அந்த அமௌண்ட்டை, அந்த ஒரு கோல்டன் கார்டை அந்த குழந்தை பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜுன்வோ தான் அந்த குழந்தைய பார்த்து எடுத்து வளர்க்க போகிறாரு. கடைசியில் ஜீவனோட பொண்ணை காமிச்சிருப்பாங்க அவங்க லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற மாதிரி. அவங்கள தேடி நம்ம ஃப்ரெட்மேன் வந்திருப்பாரு. ஃப்ரெட்மேன் வந்து ஒரு பாட்ஸை பார்த்து அவங்க கிட்ட கொடுக்க சொன்னார் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. உங்கள் அப்பா தான் என்ன அனுப்பிச்சாரு, இந்த பாட்ஸ் உங்களுக்கு தான் வந்து சேர வேண்டியதுன்னு சொல்லி அந்த பாட்ஸை கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் கோவத்தோடு சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இதுக்கப்புறம் என்னை பார்க்கவே வர தேவையில்ல, நான் அவருக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பட் அவர் என்னை பார்க்கவே வரல, இதுக்கப்புறம் அவர் வர வேணான்னு சொல்லிவிடுங்கன்னு சொல்லி ரொம்ப கோவமாக இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெட்மேன் உண்மையாக சொல்லுவார், உங்கள் அப்பா இறந்துட்டார், அவரோட பிலாங்கிங்ஸை, அவரோட பொருட்கள் தான் இந்த பாக்ஸில் இருக்குது, வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அந்த பாக்ஸில் ஜீவனோட ட்ரெஸ்ஸு பார்த்தினா இருக்கும், 456 பிளேயர் ட்ரெஸ்ஸு, அது கூடவே அந்த கோல்டன் கார்டுமே இருக்கும். இதுக்கப்புறம் ஃப்ரெட்மேன் காரில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஏதோ ஒரு சத்தம் அவருக்கு கேட்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா கோட் சூட் மாட்டிக்கிட்டு ஒரு ஃபாரினர் ஒரு ஆள் கிட்ட டக்சி கேம் பார்த்தினா விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸுமே இந்த கேம் நடக்கிறத பார்த்து இவர் ஆச்சரியப்படலை. அந்த கேம் விளையாடின்னு இருக்க அந்த ரெக்ரூட்டரை அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்மேனும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பாங்க. 2 பேருமே ஒருத்தர் தெரிஞ்ச மாதிரி தான் பார்ப்பாங்க. 2 பேருமே தலையசிச்சுட்டு ஓகே இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறன்ற மாதிரி தான் அந்த ரியாக்ஷன் இருக்கும். ஸோ 2 பேருக்குமே ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ஸ்குவிட் கேம்ன்றது கொரியாவில் மட்டும் நடக்கலைங்க, உலகம் ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. இப்போதைக்கு நமக்கு அந்த கொரியன் கேம்ஸ் மட்டும்தான் முடிச்சிருக்காங்க. ஸ்குவிட் கேமில் அது மட்டும்தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனை பேஸ் பண்ணி ஸ்குவிட் கேம் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு அடித்தளமாக தான் இந்த ஒரு கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிறதுனால அமெரிக்கன் வெர்ஷன் ஆஃப் ஸ்குவிட் கேம் பார்த்தீங்கன்னா அடுத்து ரெடி பண்ண தயாராக இருக்காங்க. ஸோ புது பிளேயர்ஸ் புது டேரக்டரை வச்சு அமெரிக்கன் ஸ்குவிட் கேமை பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸ்குவிட் கேம்ன்றது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். அந்த 5 விஐபிஸ் மட்டும்தான் இந்த ஸ்குவிட் கேம் நடத்துகிறவங்க கிடையாது. இதுக்கு மேலேயும் பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. அவங்களாம் யாருன்னு சொல்லி அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்குவிட் கேம் சீரிஸில் தான் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஃப்ரெண்ட்மேன் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுவாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா புதுசான ஒரு ஆர்டிஸ்ட் தான் அவங்க கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. அமெரிக்கன் ரீஜனை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஆனால் அதே மாதிரி கேம்ஸுமே அமெரிக்காவில் சைல்டுஹுட்டில் அவங்க என்னென்ன கேம்ஸ் விளையாடினாங்களோ அதுதான் வரும். ஆனால் அந்த ரெக்ரூட்டர் விளையாடுற அந்த டக்ஷி கேம் கொரியா கேம் தான் நினைக்கிறேன். அது எப்படி இவங்க விளையாடின்னு இருக்காங்க, அமெரிக்காவில் இவங்க எப்படி அந்த கேம் விளையாடின்னு இருக்காங்கன்னு தெரியல. மேபி இனிஷியல் லெவலாக இந்த கேம்ன்றது சேமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் போக போக கேம்ஸ்குள்ளே வித்தியாசமான அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி கேம்ஸ் மாற்றலாம். அந்த ரெக்ரூட்டராக ப்ளே பண்ணி ஆக்ட்ரஸ் கேட் பிளான்செட், இவங்க ஆஸ்கார் அவார்ட் வின்னர், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ இவங்களை வச்சு தான் அடுத்த சீரிஸ் பார்த்து நம்ம மையமாக வச்சு கொண்டு போக போகிறாங்க. எப்படி கொரியனில் அந்த ரெக்ரூட்டர் பார்த்தினா ஒரு ஃபேமஸான ஆக்டரை தான் அவங்க கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இந்த அமெரிக்கன் சீரிஸ்மே ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டை தான் அவங்க ரெக்ரூட்டராக பார்த்தினா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கேமியோ பண்ணது ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த அமெரிக்கன் ஸ்பின் ஆஃப் சீரிஸ் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது, நோ ஐடியா. கண்டிப்பாக இந்த வருஷம் வராது, அடுத்த வருஷமாக வர வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் இன்னும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லாட் ஒதுக்கியிருப்பாங்க நிறையா இதுக்கு. அடுத்த வருஷம் மேபி அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர சீரிஸ் ரிலீஸ் ஆக சான்ஸ் கம்மி தான். ஹோப்ஃபுல்லி 2027 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்கன் ஸ்பின் ஆஃப். இப்போதைக்கு கொரியன் ரீஜனில் இருக்க அந்த ஸ்குவிட் கேம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அந்த ஆக்டர்ஸ் யாருமே வரப்போகிறதில்ல. அண்ட் அந்த டேரக்டருமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் புதுசாக ஒரு கேஸ்ட்டை தான் நீங்கள் பார்ப்பீங்க, புதுசாக ஒரு டேரக்டர் தான் வருவார். எனக்கு பர்சனலாக இந்த கொரியன் மூவிஸ் எல்லாமே எமோஷனலாக சூப்பராக பண்ணுவாங்க. அது இந்த அமெரிக்கன் ஸ்பின் ஆஃபில் ஒர்க் அவுட் ஆகுமான்றது டவுட்டு தான். எமோஷனலாக கனெக்ட் ஆனால் தான் அந்த ஸ்குவிட் கேம் பார்த்தீங்கன்னா ரீச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சீசன் 1லேயே பார்த்தீங்கன்னா இழுத்து மூடிட வேண்டியது தான். ஸோ அதை அவங்க நல்லபடியாக பண்ணணும் ரைட்டிங்கில். பார்க்கலாம் எப்படி அமைப்பதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்குவிட் கேம் சீரிஸோட எண்டிங்கை பற்றி? ஒரு பர்ஃபெக்டான ஒரு எண்டிங்கை இல்லை இனிமேல் பெட்டராக பண்ணியிருக்கலாமான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்திருக்கலாம். ஜீவன் தப்பிச்சிருக்கலான்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு எண்டிங் தான். இது அப்படி தான் முடியணும். அப்படி முடிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களை இதே போல் இல்லைன்னு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாடா பை, see you.